இந்த ஒரு தகவல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பஸ்ல போறப்போ, பஸ்ஸோ, காரோ எந்த வெஹிக்கிளா இருந்தாலும் சரி, அது ஸ்டார்ட் ஆகுறப்போ நமக்கு பின்னாடி தள்ளுற மாரி ஒரு புஷ் இருக்கும். ஸோ அதுக்கான காரணத்த தான் இந்த ஷார்ட்ல பார்க்க போறோம். பஸ்ஸு மூவ் ஆகுறதுக்கு முன்னாடி பஸ்ஸும் நம்மளும் ரெஸ்ட்ல தான் இருப்போம். அதனால் பஸ்ஸோட மொமெண்டமும், நம்மளோட மொமெண்டமும் 0ல தான் இருக்கும். பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுறப்போ பஸ்ஸோட மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் நம்மளோட மொமெண்டம் 0ல தான் இருக்குது. இந்த 2 மொமெண்டமும், அதாவது பஸ்ஸோட மொமெண்டமும், நம்மளோட மொமெண்டமும் ஈக்குவல் ஆகுறதுக்காக இருக்கிற இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நமக்கு ஒரு பேக்வர்ட் ஜர்க் ஒன்று க்ரியேட் ஆகும். அது ஏன்னு பார்க்கலாம். பஸ்ஸு மூவ் ஆகுறப்போ சேர் மூவ் ஆகும். அதே மாதிரி பஸ்ஸோட நம்ம கால் பாதமும் அட்டாச் ஆகிருக்கும். அதனால் சேரும் நம்மளோட கால் பாதமும் பஸ்ஸோடு சேர்ந்து மூவ் ஆகும். ஆனால் நம்மளோட அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பஸ்ஸோட அட்டாச் ஆகலை. ஸோ சேர் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுறப்போ நமக்கு பேக்வேர்டில் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால தான் நமக்கு பேக்வேர்ட் ஜர்க் ஒன்று க்ரியேட் ஆகுது. இந்த பேக்வேர்ட் ஜர்க்கை தான் நமக்கு இனர்ஷியா அட் ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இதை நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்னு சொல்லலாம். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் தெர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். அதாவது எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா அது ரெஸ்ட்டில் இருக்க தான் ட்ரை பண்ணும். அதே மாதிரி யூனிஃபார்ம் மோஷனில் இருந்ததுன்னா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்க தான் ட்ரை பண்ணும். எது வரைக்கும்னா அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும். இதை தான் இனர்ஷியான்னு சொல்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு கேஸில் இனர்ஷி ஆஃப் ரெஸ்ட், செகண்ட் கேஸில் இனர்ஷி ஆஃப் மோஷன். இப்போது நம்ம இந்த பஸ் கேஸில் என்ன நடக்குதுன்னா இனர்ஷி ஆஃப் ரெஸ்ட் தான் நடக்குது. என்னென்னா, ஸ்டார்டிங்கில் பஸ் ரெஸ்ட்டில் இருக்குது, பேசஞ்சரும் ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பஸ் மூவ் ஆகுது, ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது. ஆனால் பேசஞ்சர் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. இப்போ பேசஞ்சர் இனர்ஷி ஆஃப் ரெஸ்ட்னால் ரெஸ்ட்டில் இருக்கவே ட்ரை பண்ணுறாங்க. அதனால் பஸ் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுறப்போ அவங்க பேக்வேர்டில் ஒரு புஷ் கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் இனர்ஷி ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சீட் பெல்ட் போட்டிருக்கலாம். இல்லை பஸ்ஸில் இருந்தோன்னா நம்ம அந்த பஸ்ஸு முன்னாடி இருக்கிற ஏதாவது ஒரு கம்பியை பிடிச்சிக்கலாம். ஸோ தட் நமக்கு அந்த பேக்வர்ட் புஷ்ன்றது கொஞ்சம் குறையும்.